வெல்கம் டு சுமதி அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பர்வான கல்யாண வீட்டு கேசரியை எப்படி நம்ம வீட்லேயே அருமையாக செய்யலாம் அப்படிங்கிறதாங்க. டக்குன்னு எல்லாத்துக்குமே ஸ்வீட் அப்படின்னா வீட்டில் ஞாபகம் வருது கேசரி தாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளோட சுமதி அக்கா சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரவை 300 கிராம், சர்க்கரை 300, முந்திரி பருப்பு 100, திராட்சை 25 கிராம், சிறிதளவு உப்பு, எல்லோ கேசரி பவுடரு கொஞ்சம், 100 நெய், 100 ஆயில், சிறிதளவு ஏலக்காய் பவுடர். கடாய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் முந்திரி திராட்சை அந்த நெய்யில் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு திராட்சை முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. கருகக்கூடாது. அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு திராட்சை முந்திரி எடுத்துடலாம். திராட்சை முந்திரி எடுத்தாச்சுங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ரவை வறுத்துக்கலாம். அடுப்பு நார்மலாக வச்சு வறுத்துக்கலாங்க ரவையை. ரவை கருகக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். 300 கிராம் ரவைங்க, நான் 1.5 கிளாஸ் வருதுங்க. கல்யாண வீட்லலாம் கேசரி வைப்பாங்களங்க, அது நல்லா இருக்கும். அதே சுவையில் இது நான் இப்போ செய்கிறேங்க. நான் விருந்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. அங்கே கேசரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க. பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆகலை, வெள்ளையும் மாறலை. நம்ம இப்போ எடுத்துக்கலாங்க ரவையை. இல்லாட்டி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ஆல்ரெடி வறுத்த ரவை தானுங்க. இப்போ நம்மளும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ கூடவே நம்ம தண்ணியும் ஊற்றிக்கணும். இல்லாட்டி தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஆயில் அதுக்குள்ளே கலந்தோம்னா வெடிக்குங்க. அதனால் நம்ம இப்போ ஆயில் ஊற்றியாச்சுங்களா. இப்போ நம்ம அதில் தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த கிளாஸில் தான் நான் 1.5 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். 300 கிராம் வருங்க. இதில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. பாருங்கள், இப்போ தெளிக்கலை. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஆயில் அதில் கலந்தோம்னா சட சடன்னு தெளிக்குங்க. அதுக்காக நம்ம ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஒரு பிஞ்சு உப்புங்க. இங்கே பாருங்க, இத்தினூண்டு. ஃபுட் கலர் கொஞ்சம். தண்ணி கொதிக்கட்டுங்க. இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். இங்கே வருங்க, இப்படி கிளறி விட்டுட்டே போட்டோம்னா புருடு இல்லாமல் வருங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், சர்க்கரை கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ திராட்சை முந்திரி போட்டுக்கலாங்க. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நெய் ஊற்றிக்கலாம்.
கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. சுகர் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 50 கிராம் எச்சா சேர்த்திக்கலாம். நான் 300 சர்க்கரை 300 ரவை போட்டிருக்கேங்க. நீங்கள் சுகர் வேணும்னா 350 சேர்த்திக்கலாம். கரெக்டான பக்குவம் இதுதாங்க. ஒவ்வொருத்தரும் சுகர் எச்சா கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் 50 கிராம் எச்சா சேர்த்திக்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயாச்சுங்க. பார்க்கறதுக்கே நல்லா பளபளன்னு ஒட்டாமல் சூப்பராக இருக்குல்லங்க. இது தாங்க நம்மளோட கேசரி ஸ்டைல். செம்மையாக இருக்குல்லங்க. அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுதில்ல, அந்தளவுக்கு தாங்க இருக்கும் டேஸ்ட்டும். ஈஸியாகவே வீட்டில் ஸ்வீட் அப்படின்னு எடுத்தாவே அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது நம்மளுக்கு கேசரியாக தாங்க இருக்கும். இனிமேல் இந்த பதத்தில் செஞ்சு தர சொல்லுங்கள். அந்தளவுக்கு கேசரியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே நல்லா அழகாகவும் இருக்குது, அப்படியே சூப்பராகவும் இருக்குது. இந்த கேசரியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் சாப்பிட போகிறேங்க. சூப்பராக இருக்குது நம்மளோட கேசரி. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேசரி ஃபார் மீ. அதனால் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்பவும் போல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.